அடேங்கப்பா, கீழே இருந்து பார்த்தா இம்மா தூண்டு கையளவு தெரியுது. எது பிளேனியா? ஆஹா, உள்ள ஏறி பார்த்தா எவ்வளவு பெரிய இடம், எத்தனை ஆளு, எவ்வளவு மூட்டை முடிச்சு வைக்கலாம் போல இருக்கு. அதானே, மூட்டை முடிச்ச விடுங்க, எனக்கு என்னமோ செத்து பொழைச்ச மாதிரி இருக்குது. ஆமா, ஆகாசத்துல என்ன வேகமா ஓட்டுறான் அவன். ஏன் பாய், மேல ரோடு போடலையே, எப்படி டெல்லி வந்து இறங்குச்சு? அறிவு இருக்குதா உனக்கு? கீழே இருந்து சிவப்பு கொடியா ஆட்டினா, அதை பார்த்துட்டு அவன் இறங்கிட்டான். எப்படியோ தப்பிச்சு வந்துட்டோம். அட விடுங்க ஐயா, தப்பிச்சோம் பொழைச்சோன்னுகிட்டு மேற்கொண்டு ஆக வேண்டிய காரியத்தை கவனிப்பாங்க. நான் எங்க மாமா கூட வந்தப்போ ஒரு கார் வந்து எங்களை ரொம்ப தூரம் கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் தான் வீடு வந்தது. என்னது, ரொம்ப தூரம் போறதுக்கு அப்புறம் தான் வீடு வந்ததா? ஆமா, அவன் தான் நம்ம கூட வரலையேடி, அவனுக்கு தெரியாம தானே வந்திருக்கான். மாமா இல்லாம அந்த வீட்டை கண்டுபிடிக்க முடியாத உன்னால? அந்த கார்ல ஏறி ரொம்ப தூரம் போனா தானே வீடே வரும். அவ்வளவுதான்டா, முடிஞ்சு போச்சு. எது, டெல்லியோட நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. கொப்பன் தன்னானே, இதை ஏண்டி நீ ஊர்லயே சொல்லல? நீங்க கேக்கல, நான் சொல்லல. என்னத்த கேக்கல? இப்ப என்னங்க பண்றது? லட்சுமி, நல்லா யோசனை பண்ணி சொல்லுமா, எந்த பக்கமா போனீங்க? அதுவா மச்சி, முதல்ல வேப்ப மரமா வரும், அதுக்கப்புறம் நவா மரமா வரும், அப்புறம் வேப்ப மரமா வரும், அதுக்கப்புறம் திரும்பி நவா மரமா வரும், அதுக்கப்புறம் மாமா வீடு வரும். அடச்சா, அட்ரஸ் கேட்டா மரம் மரமா சொல்லிக்கிட்டு, அட ஏண்டா நீங்களும் மரமா நின்னுகிட்டு வந்து தொலைங்கடா. எங்கெங்கயோ போறது தப்பு. நான் சின்னவங்களை பார்த்துட்டு டெல்லியில தாஜ்மஹால் பார்க்க போனோம். அறிவு கேட்ட முண்டம், டெல்லியில எதிரா தாஜ்மஹால், பாம்பேல இருக்கு. சும்மா இருங்க ஐயா. லட்சுமி, நல்லா பார்த்து சொல்லுமா, நீ சொன்ன வேப்ப மரம் நவா மரம் எல்லாம் வந்துட்டு போயிடுச்சு, இன்னும் வீடு வரலையே. இது அந்த இடம் இல்ல மச்சி, இன்னும் ரொம்ப தூரம் போனோம். ஐயா, சரி, நடந்து போயிட்டே இருப்போம். எதிரில ஒருவேளை அவர் வராமலா போயிடுவாரு. ஒரு நாளா இவ்வளவு பெரிய ஊர்ல அவனை எங்கடா போய் தேடுறது? நடந்தே முடியுமா? அப்படியே வந்தாலும் அவன் ஏன்டா நடந்து வரான்? கார்ல வருவான், குருட்டுத்தனமா எதையா சொல்லிட்டு. இப்படி செஞ்சா என்ன? எப்படி எப்படி எப்படி? நாம எல்லாரும் சப்ஜாடா திரும்பி ஊருக்கு போய் அவன் விலாசத்தை எடுத்துக்கிட்டு மறுபடியும் இந்த ஊருக்கு வந்து நேரா வீட்டுக்கு போயிட்டா டிக்கெட்டுக்கு கொப்பனா கொடுப்பான் துட்டு. ராவுத்தா, அன்னைக்கு என்னடா ஊர்ல கிணத்துவாய மூடணுன்ற, இன்னைக்கு என்னடா எல்லாரும் திரும்பி போய் அட்ரஸ் எடுத்துட்டு வரணும். எனக்கு வர்ற கோபத்துல நடு ரோட்ல குளிய தோண்டி ஒண்ணு நட்டு ஊத்துற வாயில வரல, வெட்டி புடுத வெட்டி. ஆமா, தான் முடியல. எங்க வீடு வந்துச்சா? வீடு வரல, இந்த இடம்லாம் மாமா எனக்கு சுத்தி காட்டுச்சே. ஆமாண்டி, சுத்தி காட்டினதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க, மத்ததெல்லாம் மறந்துரு. இவள கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு குதிரையில அந்த ஓட்ட ஓடுனானே, இப்பதான் புரியுது எதுக்குன்னு. லட்சுமி, கடலை நீ குளிக்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ கடலுக்கு ஏதுடா மடையா? இவ ஒருத்தி விளங்காதவளா வந்து சேர்ந்திருக்கா. நான் கண்டுபிடிச்சிடுறேன். ஐயா, நம்ம ஊர் ஆளு, பேர் ராஜா, டெல்லியில பெரிய ஆளா இருக்கிறாரு. அட்ரஸ் தெரியுங்களா உங்களுக்கு? நம்ம ஊர்ல நெய்யும் பாலும் சொல்லுவாங்க. ஒருவேளை இந்த ஊர்ல மாலும்னா பாலும் அப்படித்தான் இருக்கும். ஐயா, நாங்க தெக்குசிபில இருந்து வரோம். எங்க சொந்தக்காரர் ராசா இருக்காரு, அவர் விலாசத்தை கேட்டு சொல்றீங்களா? उधर लेफ्ट में जाकर बिला आएगा, बिला के लेफ्ट में मंदिर है, मंदिर के लेफ्ट है ना, लेफ्ट में जगह है. अच्छा बच्चा, अच्छा बच्चा, समझे? अच्छा बच्चा. ஏண்டா டேய், அவர் என்ன சொல்லிட்டு போறாரு? ஆச்சா ஆச்சான்ற ஏதோ ஹிந்தில சொல்லிட்டு போறாங்க. ஹிந்தில சொல்லிட்டு போனாருன்னா எனக்கும் தெரியுமே. என்ன சொன்னாரு? எனக்கு என்ன தெரியும்? ஏன்டா இப்ப அச்சா அச்சான்னு? இதுக்கு தான் டெல்லிக்கு வரும்போது ஒரு தெலுங்கு தெரிஞ்ச ஆளை கூட்டிட்டு வரணும். எல்லாம் மரமண்டையில கூட்டிட்டு வந்தா இப்படிதான் இருக்கும். ஐயா ஐயா ஐயா, எங்க ஊருக்கார ராஜான்னு பேரு, பெரிய வேலையில இருக்கான். தயவு செஞ்சு அவன் விலாசத்தை சொன்னீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப புண்ணியமா போகும் ஐயா. என்னது விலாசம் கேட்டா பிச்சைக்காரன் நினைச்சு காசு போடுறீங்க? நான் பிச்சைக்காரனா? என் தலை எழுத்து பாத்தியா? விலாசம் கேட்க போனா பிச்சைக்காரன் நினைச்சு காசு போடுறான். டேய், என்ன யாரும் நினைச்ச? 40 வேலி நிலத்து சொந்தக்காரன்டா. என்ன வந்து வந்தல. டேய், ஏண்டா அவனை ஏன் திட்டுற?
நம்ம ஊர்ல இருக்கிற செவரு பூரா இந்தி ஒழியணும்னு எழுதி வைக்கிறீங்க. அப்படி எழுதுறவனுங்க ஊரோட இருந்துடணும். எழுதியும் வைக்கணும், டெல்லியும் பார்க்கணும். அப்படின்னா பிச்சை தான் கிடைக்கும். வாங்கிட்டு பேசாம வா. நீ கவலையப்படாதடா. இதே ஆள் நம்ம ஊருக்கு வந்தான்னா இந்த காசை பிச்சைய போட்டுருவோம். என் நேரம்டா. என்னங்க அங்க பாத்தீங்களா, நம்ம ஐயாவுக்கு இந்த ஊர்ல செலவு வச்சிருக்காங்க. எல்லாரும் கும்பிடுங்கப்பா. இவர் மாத்திர உசுரோட இருந்திருந்தா நமக்கு நல்ல வழிய காட்டி இருப்பாரு. இப்படி அலைய வேண்டியது இல்ல. வாங்க. இதுதானே சும்மா மசூதி. முஸ்லிம்களுக்கு முக்கியமான கோயில். கும்பிட்டுக்கங்க. நமக்கு ஜாதி மத வேறுபாடு கிடையாது. எல்லா கடவுளும் ஒண்ணுதான். இதுதான் காந்திஜி சமாதி. பார்க்க கொடுத்து வச்சிருக்கணும். பெத்த மகன் இப்படி நாய் மாதிரி அலைய வச்சுட்டானே. என்னங்க எங்க அந்த சின்ன பையல காணா? பேசிட்டு இருக்காம தேடுங்கய்யா. அவங்க அப்ப சாமியாடி ஊரையே அடிச்சிட்டு இருந்தா. இப்ப புள்ளைய காணனா ஊரையே மொத்தமா கொளுத்திடுவான். பாத்தீங்களாயா, நமக்கு முன்னால ஒரு கும்பல் நம்ம மாதிரியே அட்ரஸ் தெரியாம அலைஞ்சு கடைசியில சிலையாயிட்டு இருக்காங்க. நாமளும் வேற ஒரு ரோட்ல இப்படி சிலையா நிக்க வேண்டியது. பாவிகளா, ஏன்டா விவரம் தெரியாம வளர்றீங்க? முன்னால போறது யாரு தெரியுமா? மகாத்மா காந்திடா. பாத யாத்திரை போறாரு. நாம மட்டும் என்ன கார்லயா போறோம்? பாத யாத்திரை தான் போய்கிட்டு இருக்கோம். அட புரியாதவனே, அவர் நாடே நல்லா இருக்கணும்னு பாத யாத்திரை போனாரு. நாம வீடே தெரியாமல பாத யாத்திரை போய்கிட்டு இருக்கிறோம். ஆனா ஒரு வித்தியாசம், அவர் பின்னால தொண்டர்கள்லாம் போனாங்க. என் பின்னால குண்டர்களா வர்றீங்க. ஏங்க எங்க ஆளுங்க கும்பல அந்த பக்கம் போனாங்களா? कुंभ मेला हरिद्वार जाओ. கும்பகோணம் நம்ம ஊர் பக்கத்துல இருக்கு. கும்பகோணம் என்னங்க அங்க பாத்தீங்களா அந்த கரும்பைய தொப்பிய கழட்டிட்டு பீடிய குடிச்சிட்டு நிக்கிறான். வா அவனே போடுங்க, ரெண்டு அவனே போடுங்க. ஏண்டா மரியாதை கேட்ட நாயே, போடுங்க. இன்னொன்னு டெல்லியில வந்துமா பீடி? அடி பாவி, எல்லாரும் உன்னால வந்தது. இவர் வேற ஆளு. தெரியாம சொல்லிட்டேங்க. அவர்கிட்ட சொல்லுங்க. मद्रास वाला जाओ जाओ. என்னங்க சொல்லிட்டு போறாரு? சாவன்ட்டு போறான். அடே சின்ன பையல, அண்ணே அடே சின்ன பையல, அப்படியே கூவிட்டு போனா அட்ரஸும் கண்டுபிடிக்க போறதில்ல. அந்த கருங்குரங்க நம்ம கையில சிக்க போறதில்ல. இருட்டுற நேரம் ஆக போகுது. நம்ம எல்லாரையும் சந்தேக கேஸ்ல பிடிக்க போறாங்க. கருப்பர் நாட்டுல இருந்து உளவு பார்க்க வந்தவனு அவனை பிடிச்சி தூக்கல போறாங்க. ஐயோ ஐயோ, அவங்க அப்பனுக்கு ஒரே பிள்ளையாச்சே, ஆசாசியா வளர்த்தானே. அவனை கொண்டாந்து டெல்லியில இப்படி தொலைச்சிட்டு நிக்கிறமே எல்லாரும். அலே சின்ன பையல வர்றான் பாருங்க. எங்கடா போயிருந்த இவ்வளவு நேரம்? எல்லாம் பரதேசி போய் உள்ள எங்கடா போன? வெள்ளரிக்காய் வாங்க போனானா? சொல்லிட்டு போவேனா? இனிமே எங்கேயாவது சொல்லாம போன தொலைச்சு. அடையா தொலைக்கிறேன்னுட்டு நாம தான் அட்ரஸ் தொலைச்சிட்டு வீடு தெரியாம அலையிறமே கடந்து. ஏன் பாய், இந்த ஊர்ல எவ்வளவு மரம் வளர்த்திருக்காங்களா பாத்தியா? இந்த ஊர்ல ஏன் ரோடுக்கு ரெண்டு பக்கமும் மரம் நட்டுருக்காங்க தெரியுமா? தெரியலையே. ரோடுக்கு நடுவுல நட்டா பஸ்ஸும் காரும் போக முடியாது. அதான் வாயை வச்சுட்டு சும்மா இருங்க பாய். இவனை தொலைச்சதுக்கு பதிலா குத்து சுபாயை தொலைச்சிருக்கலாம். பேசிட்டே தெரியாதீங்க, பசி காது அடைக்குது. ஆமாங்க, நல்ல கிளப்பு கடையா பாருங்க. கிளம்புங்கப்பா கிளம்புங்க. கைய பிடிச்சுக்கணும். ஏன் ஜபால, டெல்லிக்கு போனவங்க நேரம் ராஜாவை பார்த்து லட்சுமியை சேர்த்து வச்சிருப்பாங்கல்ல? சேர்த்து வச்சிருப்பாங்க. இந்நேரம் வீட்டுக்கு போகாம டெல்லியில தெரு தெருவா லோன்னு அலைஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. ஏன் அலைறாங்க? கூடவே லட்சுமி இருக்க. ஆமா, லட்சுமி டெல்லியிலேயே பிறந்து தவழ்ந்து வளர்ந்தது. அட்ரஸ் கரெக்டா கண்டுபிடிச்சிருவா. எங்க அப்பனும் ஒழிஞ்சான். இங்க இருந்து அது செய்யாத இது செய்யாதன்னு நோய் அறுத்துக்கிட்டே இருப்பான். அவனையும் சேர்த்து அனுப்பிட்டேன். பாவம், இந்நேரம் டெல்லியில என்ன பாடுபடுறாங்களோ. அப்பா சாப்பிட்டாச்சு. என்ன பண்றது? ஏண்டா ராவுத்தா, ஏன் தயங்கி வர? சீக்கிரம் வந்து தொலைய. நீங்க ரோடு கண்ட இடங்கள்லாம் போயிட்டே இருப்பீங்க. வேற என்ன பண்றது? யாராவது தமிழ் தெரிஞ்சவங்க வருவாங்க, அவங்க கிட்ட கேட்போம். நீங்க முன்னால போங்க, நான் பின்னால வரேன். சரி. பாய் இப்படி விடுறாரு. ஓடட்டும் போ, சாப்பிட்டாருல.
இன்னும் ராவுத்த ஓடிட்டே இருக்கிறான். டெல்லி அவங்க ஆளுங்க ஆண்ட பழைய ஊரியா, அதான் ஓடி ஓடி பாக்குறான். அந்த ஞாபகத்திலயா? வேற என்ன? சரி, பாக்கு. சரி சரி வரட்டும். अरे इधर क्या करने आया? जाओ जाओ जाओ। ஒண்ணும் இல்ல, अरे जाओ ना। ஒண்ணும் இல்ல. डार्लिंग ये क्या परेशानी है? என்னது நம்ம ஊர் மரத்தடில ஒரு ஆளு தான் இருப்பான். இங்க என்னடா ரெவண்ட் ஆளா இருக்கிறானுவ. பயத்தை இப்படி கலக்குது. நான் நினைக்கிறேன் நம்ம தம்பி எங்க இருக்காங்கிற அட்ரஸ் விசாரிக்கிறாருன்னு. ஐயா ஐயா நமஸ்கார். என் கூட வந்த கூட்டாளிங்களா அங்க இருக்கிறாங்க. நான் செஞ்ச தப்புதான். ஓடி போய் தகவலை சொல்லிட்டு வந்துடுவேன். जल्दी वापस आना। முத்தோசே, அட்ரஸ் விசாரிச்சியா? என்ன சொன்னாங்க? இங்கெல்லாம் நிக்க கூடாதான், ஓட சொல்றாங்க. அடியாத்தியா? சும்மா ரோடெல்லாம் அலைஞ்சு திரியறமில்ல, அவங்களுக்கு சந்தேகம் வந்துடுச்சு, அதான் ஓட சொல்றாங்க. ஓடுங்க 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 ஓடுங்க. ओ ठहरो 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 ठहरो। ठहरो ठहरो। ஐயோ, நாங்க ஒரு தடவை பண்ணலீங்களே. டெல்லியில ஒரு தெரு விடாம சுத்தி என் மானத்தை வாங்கியாச்சா? உங்களை எல்லாம் யார் இங்க வர சொன்னது? டெல்லிக்கு வர அளவுக்கு நீங்க வந்துட்டீங்களா? என்னடா பெரிய டெல்லி? 6000 மைலுக்கு அப்பால இருந்த வெள்ளக்கார வந்து டெல்லி ஆண்டுட்டு போயிட்டா, இந்த இருக்கிற டெல்லிக்கு நாங்க வர மாட்டோமா? நாங்க என்ன அவ்வளவு மட்டமா? அர்த்தம் புரியாம ஆத்திரப்பட்டு பேசாதீங்க. ஏயா ராவுத்தர, மெயின் ரோட்ல உள்ள ஒரு கார்டன்ல ஏறி குதிச்சு அங்க இருக்கிற மரத்தடியில ச்சே ச்சே. ஏயா இது என்ன நம்ம ஊர் கம்மாக்கரைன்னு நினைச்சியா? போலீஸ் கூப்பிட்டா போறது, உங்க என்ன தூக்கில போட்டு போறாங்களா? அங்க என் பேரை சொன்னீங்கன்னா எனக்கு ஒரு போன் பண்ணி சொல்லிருப்பாங்க, நான் வந்து கூட்டிட்டு வரதுக்கு வசதியா இருந்திருக்கு. இதுக்கு போய் டெல்லியவே கலக்கிட்டீங்களா ஐயா? முதல்ல ராவுத்தனுக்கு கலக்குச்சு, அதுக்கப்புறம் தான் தெருவெல்லாம் கலக்குச்சு. ஸ்டாப் இட். சாப்பாட்டுக்கு அப்புறம் தான் இப்படி வந்துச்சு. சுமாரா இப்ப என்ன ஆயிடுச்சு தெரியுமா? டெல்லியில ஒரு புதுவிதமான கொள்ளை கூட்டம் புகுந்து இருக்கு. அநேகமா நீங்க எல்லாம் யாருன்னு எனக்கு ஒரு என்கொயரியே வரும் போல இருக்கு. அந்த அளவுக்கு நீங்க எல்லாம் தலைதறிக்க ஓடி இருக்கீங்க. பொம்பளைங்க நீங்களும் ஓடி இருக்கீங்க. சரி, நாங்க ஓடணும், போலீஸ் எங்களை துரத்துச்சு. சும்மா நிக்கிறவங்க ஏன் எங்க கூட ஓடியாரணும்? இந்த ஊர்ல எந்நேரமும் பயந்துகிட்டு இருப்பாங்க போல இருக்கு. எங்க எல்லாரையும் எங்கேயோ கூட்டின்னு போய் இங்கிலீஷ்லயும் ஹிந்திலயும் டஸ் புஸ்ன்னு பேசினா உங்ககிட்ட இருந்து சேதி வந்துச்சு போல இருக்க. அவங்க பயந்து போய் எங்களை கார்ல ஏத்திட்டு எங்கேயோ கொண்டு போனாங்க. அதுக்கப்புறம் தான் நீ சொல்லி எங்களை கொண்டாட. அதெல்லாம் இருக்கட்டும். இப்ப இந்த ஊருக்கு எதுக்காக நீங்க வந்தீங்க? என்ன தம்பி இப்படி கேக்குற? எங்க நெஞ்செல்லாம் அடைக்கிற மாதிரி ஒரு காரியம் நடந்துருச்சுப்பா. உன் பொண்டாட்டி லட்சுமி மறுபடியும் கிணத்துக்குள்ள விழுந்துட்டாப்பா. இது என்ன நெஞ்சில் அடக்கக்கூடிய விஷயமா? இவதான் தண்ணியை பார்த்தா பொத்து பொத்துன்னு விடுவாளே. செத்து தொலைஞ்சிட்டான்னு எனக்கு ஒரு லெட்டர் போட்டிருந்தீங்கன்னா படிச்சு பார்த்துட்டு நான் நிம்மதியா இருந்திருப்பேனே. ஐயோ என் தங்கமே. ஏய், இந்த பிர்கா போட்டு ஆடுற வேலை இங்க வச்சுக்காத. பக்கத்துல மந்திரிங்க வீடு இருக்கு, சீஃப் செக்ரட்டரி இருக்காரு. என்னடா இது? நாடு விட்டு நாடு வந்திருக்கான், கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம. இவனுக்கு என்ன மரியாதை வேண்டி இருக்கு? ஏன் அழுகிறான்? கொஞ்சம் கூட மனுஷத்தன்மை இல்லாம பொண்ணை பெத்த அப்பனே வாயை பிடிச்சு அமுக்கிறேடா. இவன் சரிப்பட மாட்டாயா? எல்லாரும் துண்ட விரிச்சு படுங்க. எதுக்கே துண்ட வரைக்கிறீங்க? படுக்கத்தான். ஏய், இங்க யாராவது படுத்தீங்க சுட்டுருவேன். சுடு சுடு. என்ன டெல்லிக்கு புதுசா? அதான் தினம் சுடுறீங்களே. டேய் படுங்கடா. டேய் தூங்கி 2 நாளாச்சு. யோபாய் தள்ளிப்படியா. தம்பி எல்லாருமே சாஞ்சிட்டாங்கப்பா. நீ நினைச்சா தான் எழுப்ப முடியும். என்னங்க இது? யாரு இவங்க எல்லாம்? ஏன் இங்க வந்து படுத்திருக்காங்க? இவங்க தான் என்ன பெத்தவங்க. இவங்க எல்லாம் எங்க ஊர் பஞ்சாயத்துக்காரங்க. இவளை நான் ஏத்துக்கலன்னா இந்த இடத்தை விட்டு போக மாட்டாங்களாம். ஐயே, எல்லாரும் எந்திரிங்க.
அவரை தேடிட்டு பெரிய பெரிய ஆபீசர்லாம் வருவாங்க. நீங்க இப்படி படுத்திருந்தீங்கன்னா அவருக்கு அவமானம் இல்ல? லக்ஷ்மி சௌக்கியமாமா? ஏன் லட்சுமி, இந்த பொண்ணு யாரு? அதான் ஊர்லயே சொன்னேனே, தினமும் அவர் கூட சுத்திட்டு அலைவான்னு. அவதான் இவ. அவளா இவ? ஏமா, எங்க பொண்ணு வாழா வெட்டியா ஊர் திரும்பினதுக்கு நீதான் காரணமா? இந்த பாரு, எங்க பொண்ணோட வாழ்க்கையில விளையாடாத. நாங்கெல்லாம் சும்மா விட மாட்டோம். என்னை பத்தி தவறான முடிவுக்கு வந்துடாதீங்கம்மா. நானும் ஒரு பொண்ணுதான். இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையை நான் கெடுப்பேனா? லக்ஷ்மி தான் ஏதோ புரியாம சொல்லிட்டா. நீங்களும் அப்படியே புரிஞ்சுக்கிட்டீங்களே. லக்ஷ்மி தான் இவரோட வாழ போறா. பிரபா, நீங்க சும்மா இருங்க. நீங்க எல்லாம் போய் குளிச்சுட்டு வாங்க, சாப்பிட்டுட்டு அப்புறமா விவரமா பேசலாம். அடாடாடாடாடாடா, இது இல்ல பொண்ணு. வந்தது வராதுமா விவகாரமே வேண்டாம், குளிச்சிட்டு சாப்பிட்டு பேசுவோன்னு சொல்லுது. இந்த மாதிரி விவரம் தெரிஞ்ச பொண்ணு நம்ம குடும்பத்துல யாருமே இல்ல. நம்ம குடும்பத்துல என்னடா பல்ல காட்டுற? சரி வாங்க சாப்பிட்டு பேசுவோம். பாப்பா கொல்ல பக்கம் எந்த பக்கம்? என்னங்கடா இது உப்பு உரப்பே இல்ல. ஊருகா இருக்குல்ல, எடுத்து நக்கிக்க. இங்க கொஞ்சம் வெய்யா. ஏண்டா, பொண்ணை என் மகனோட சேர்த்து வைக்க வந்தீங்களா இப்படி திங்க வந்தீங்களா? பசி சேர்த்து வச்சிருக்கல. என்னங்க ராவுத்தா, சாப்பாடு போறதுக்கு முந்தைய அழுகுற, போட்டதுக்கு அப்புறம் அழுகுறியா? என்னங்க இப்படி உரைக்குது? தண்ணி தான் பக்கத்துல வச்சிருக்கேன், ஊத்த. பக்கத்துலக்கு பாயசம் போடுங்க. டேய், உனக்கு பாயசம் வேணும்னா கேட்டு வாங்கிக்க. ஏன் இந்த பக்கம் நீட்டுற கைய? டேய், முழுசா சோத்த பார்த்து ஒரு நாளாச்சு. இன்னைக்காவது நிம்மதியா திங்க விட, திருடாத. இன்னும் கொஞ்சம் போட்டுக்க. எனக்கு ஒண்ணும் வேண்டாம்மா. நீங்க ஒண்ணுமே சாப்பிடலையே. சாப்பாடா முக்கியம்? என் பிள்ளைங்க ரெண்டும் ஒண்ணா இருந்தா அதுவே எனக்கு போதும். அதானே, எனக்கும் மனசு கவலை தாங்கல. கொஞ்சம் பாயசம் ஊத்துங்கப்பா. கிறுக்கு போயல, சோத்தை தின்னதுக்கு அப்புறம் தானடா பாயாசம் போடுவாங்க. கையில ஊத்த சொல்லுங்க, நான் குடிச்சுக்கிறேன். ஆசைப்படுறான்ல ஊத்துற. இவன் ஆசைப்படுறதெல்லாம் ஊத்து. அட பாவி, என்ஜினுக்கு கறி அள்ளி போடுற மாதிரி உள்ள தள்ளுறியே. என்னால முடியலையே. ஆடை அடிச்சு பிரியாணி கிரியாணி போட மாட்டாங்க? என் மகளை நினைச்சாதான் எனக்கு கவலையா இருக்கு. இந்த இலைக்கு நீ லட்சுமி, நீ சொன்ன மாதிரி ஒண்ணு இல்லையே. நல்ல பொண்ணாவில இருக்கா. உனக்கு ஒண்ணும் தெரியாது அம்மாச்சி, நீ சரியான பட்டிக்காடு. நான் பட்டிக்காடா? சரிதான். விவரம் தெரியாம உன்னை தப்பா நினைச்சிட்டோம், எங்களை எல்லாம் மன்னிச்சுக்கம்மா. அம்மா பிரபா, எப்படியாவது மனசு வச்சு எங்க பொண்ணை வாழ வச்சிருமா. ஒரு பொண்ணு மனசு வச்சா இன்னொரு பொண்ணை வாழ வைக்கலாம். நீங்க கவலைப்படாதீங்கம்மா. லக்ஷ்மி சந்தோஷமா இருக்கிறதுக்கு இனிமே நான் பொறுப்பு. அதாம்மா எங்களுக்கு வேணும். டே தம்பி, வாயை திறந்து ஒரு வார்த்தை சொல்லுடா. அப்பதானடா நாங்க நிம்மதியா போக முடியும். சரின்னு ஒரு வார்த்தை சொல்லப்பா. அவன் சொல்ல மாட்டாயா? சரியான கல்லூரி மங்கன் டெல்லிக்கு வந்த ஒரு பாடல தெரியுது. நீங்க எல்லாம் ஊருக்கு போங்க, நானும் என் பொண்டாட்டி எங்கேயாவது வந்து சாவுறோம். இது பாருங்க, நீங்க ஒண்ணும் யோசனை பண்ண வேணாம். லக்ஷ்மி உங்களுக்கு ஏத்த பொண்ணா நான் மாத்தி காட்டுறேன். இப்ப அவங்கள நிம்மதியா ஊருக்கு அனுப்புவீங்க. சரி. சரி, இப்ப ஏத்துக்கிறேன். எதுக்கு எடுத்தாலும் சந்தேகப்படாம நாகரிகமா நடந்துக்கணும். இல்ல ஊர்ல கொண்டு வந்து விட்டுருவேன். இந்த பாரு லட்சுமி, எதுக்கு எடுத்தாலும் கணத்தை தேடி ஓடாம அவனோட ஒத்துமையா வாழு. ஆமாமா, தாத்தா சொல்றத நல்ல மனசுல வாங்கிக்க. அவன் ஆம்பளம்மா, அவன் கூட சரிக்கு சரி வாயாடாம அவன் சொன்னபடி கேளு. அதானே, செக்க விட்டு உலக்கைய பிரிக்க முடியாது, உலக்கைய விட்டு செக்க பிரிக்க முடியாது. சொன்னதையே திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டு இருப்பான். எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன். லட்சுமி, கல்லண்டாலும் புரிச்சேன், புல்லண்டாலும் புரிச்சேன், கொள்ளண்டாலும் புரிச்சேன், புரிச்செண்டாலும். இவன் என்னடா சொல்றான்? அது ஒண்ணு இல்லங்க, கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன் ஒரு பழமொழி இருக்குல்ல, அத சொல்லணும்னு ஆசை நெஞ்சில இருக்குது, வாயில வரமாட்டேன். வரலன்னா விட்ட வேண்டியதானடா. இங்க வந்த நினைச்ச என்ன ஊதலியேன்னு. அடடா வாய, அவன் வாயடா. சரி சரி, எல்லாரும் ஊருக்கு புறப்படுங்க. என்னது? என்ன விளையாடுறீங்களா? அவர் ஆபீஸ் போயிட்டா லட்சுமி யாரு பாத்துக்குருவா? டேய் போடா. ஏதாவது சுத்தி பார்க்கணும்னா கார் வேனெல்லாம் இருக்கு, எடுத்துட்டு போய் பாருங்க. வேண்டாப்பா, லட்சுமி விலாசத்தை விட்டுட்டு வந்ததுனால இந்த டெல்லியில இருக்கிற ஒவ்வொரு தெருவையும் ரப்பண்டு வாட்டி பார்த்துட்டோம். எங்களை விட டெல்லியை பார்த்தவங்க வேற எவனுமே இருக்க முடியாது. டெல்லியே மனப்பாடம் ஆயிப்போச்சு. அறுவடை நேரம், நாங்க ஊருக்கு போறோம்.